ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 16 வெள்ளிக்கிழமை ரத சப்தமி. ரத சப்தமி அப்படிங்கிறது சூரிய பகவானுக்காக கொண்டாடக்கூடிய ஒரு விரதம். எல்லா கடவுளுக்கும் எல்லா பகவானுக்கும் ஜெயந்தி இருக்கிற மாதிரி சூரியனுக்கும் ஒரு ஜெயந்தி இருக்கு. அதுதான் ரத சப்தமி. ஒரு வருஷமும் 2 காலங்கள் வரும். ஆடி மாதத்தில் வரக்கூடியது தட்சிணாயனம் காலம், தை மாதத்தில் வரக்கூடியது உத்தராயணம் காலம். இந்த உத்தராயண காலத்தில் அதுவும் தை அமாவாசைக்கு அப்புறமா வரக்கூடிய 7வது சப்தமி தேதியை தான் ரத சப்தமியாக நம்ம கொண்டாடுறோம். சூரியன் வடக்கு நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் போது உலக மக்களுக்கு பலவிதமான நன்மைகள் அது மூலமா கிடைக்க செய்யுமா. பஞ்சபூதங்களில் சூரியனுக்கு மட்டும்தான் பகவான் அப்படின்னு சொல்லி வழிபடுறோம். விஷ்ணுவாவும் சிவனுமாவும் சூரியன் இருக்கார். ரத சப்தமி நாளில் தான் சூரிய பகவான் பிறந்தார் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகம். அன்னைக்கு தினம் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் வீட்டில் செய்யலாம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் 7 எண்ணிக்கையில் எருக்க இலை. அதாவது குடும்பத்தில் எத்தனை நபர் இருக்கீங்களோ ஒரு நபருக்கும் 7 எண்ணிக்கையில் எருக்க இலை. ரத சப்தமியாக இருக்கக்கூடிய பிப்ரவரி 16 அன்னைக்கு காலையில் எந்திரிச்ச உடனேயே முதல் வேலையாக குளிக்கணும். 7 எண்ணிக்கையில் நீங்கள் எருக்க இலை எடுத்து வச்சுருக்கீங்களே, அந்த எருக்க இலை மேலே ஒரு பொடி மஞ்சள் வச்சுட்டு உங்கள் தலைக்கு மேலே அந்த 7 எருக்க இலையும் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் தலைக்கு குளிக்கணும். அப்படி குளிக்கும்போது ஓம் சூர்யாய நமக, ஓம் ஆதித்யாய நமக அப்படின்னு சொல்லணும். அப்படி செய்யறது மூலயமா முன் ஜென்ம பாவங்கள் எதுவாக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நிவர்த்தி கிடைக்கும். குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா அந்த மஞ்சள் பொடி அப்படியே தண்ணியில் கரைஞ்சி ஓடிடும். அந்த எருக்க இலையை மட்டும் கால்படாத இடத்துல செடிகளில் போட்டுருங்க. குளிச்சு முடிச்சுட்டு வீட்டில் பூஜை பண்ணிட்டு சூரிய நமஸ்காரமும் பண்ணுங்க. அதாவது சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அப்படி பண்ணுறது மூலயமா சரும பிரச்சனை எதுவும் ஏற்படாது, கண்கள் பிரகாசமாக தெரியும், புத்துணர்ச்சி கிடைக்கும், சூரிய தோஷங்கள் நீங்கி சுகமான வாழ்வு கிடைக்கும். ரதசப்தமி நாளில் செய்யக்கூடிய தர்மத்துக்கு பல மடங்கு புண்ணியமும் இருக்குது. இந்த நாளில் தொடங்கக்கூடிய தொழில் பன்மடங்கு பெருகும். பெண்கள் உயர்ந்த நிலையை அடைவாங்க. இந்த நாளில் தியானம், யோகா இது மாதிரி விஷயங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். ரத சப்தமி நாளில் கோயிலில் இருக்கக்கூடிய நவகிரகங்களில் சூரியன் பகவான் இருக்கார் அப்படின்னா சூரியனுக்கு சிவப்பு வஸ்திரம் அணிவிச்சு சிவப்பு மலர்களால் அர்ச்சனை செஞ்சு நெய் விளக்கு ஏற்றி வழிபடுவாங்க. எல்லா பகவான்களுக்கும் ஜெயந்தி இருக்கிற மாதிரி சூரிய பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஜெயந்தி தான் இந்த ரத சப்தமி நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்படிப்பட்ட அற்புதமான நாளில் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த எருக்க இலை பரிகாரத்தை காலைல தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா இல்லை நீங்கள் குளிக்கும் போது இந்த விஷயத்தை செஞ்சுடுங்க. அப்படி செய்கிறது மூலயமா உங்களுக்கே தெரியாமல் ஏதாவது முன்ஜென்ம பாவங்கள் இருக்குது, அது உங்களை போட்டு வாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ஜென்ம பாவங்கள் விலகி ஓடிடும். சொல்லப்போனால் 7 ஜென்ம பாவங்கள் விலகி ஓடுறதுக்கான ஒரு அற்புதமான ஒரு வழி இது. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.